வெல்கம் நண்பா. இந்த சாப்டரில் நம்ம வால்பாறைக்கு பாய் சொல்லிட்டு டுவர்ட்ஸ் பெங்களூருக்கு நம்ம கிளம்ப போகிறோம். போகிற வழியில் வில் பி சீயிங் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், சீனிக்கான ஒரு பிளேஸ், அண்ட் தென் அவர் அட்வென்ச்சர் பிகின்ஸ். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, உடனே திரும்ப வந்துட்டு பக்கத்தில் ஒரு லோக்கல் இருந்தார். ஸோ லோக்கல்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி அங்கே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஆக்சுவலாக நம்ம அந்த இறங்கி போகணும்ல, அந்த வழியிலே ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க ரூட், இட் வில் பி கோயிங் த்ரூ எ ஹிடன் ஃபாரஸ்ட். அண்ட் வால்பாறையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ். தலைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற கெடசல் அப்படிங்கிற ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் இட் வில் பி அ சோலோ ரைட். சோலோவாக போகிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறங்கிற பேரில் நம்ம தனியாக போகும்போது ஒரு பயம் வரும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஹவ் ஐ ட்ராவல் த்ரூ திஸ் unexplored place. ஹலோ நண்பா, குட் மார்னிங் ஃப்ரம் வால்பாறை. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் டுவர்ட்ஸ் பெங்களூர். ஆமாங்க, வால்பாறையில் இருக்கிற லாஸ்ட் டே. இந்த ட்ராவலில் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது யாருக்கு கேட்டுச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னார். நமக்கு தான் வாட்டர் ஃபால்ஸ்னால் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டுவர்ட்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் இரைச்சல் பாறை. பேரே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் மன்சூன் டைமில் இந்த ஃபால்ஸுக்கு அலோடு கிடையாது. பட் ஆனால் எந்த நம்பிக்கையில் போகிறோன்னு தெரில. அலோவ் பண்ணால் ஐ வில் கோ டு த வாட்டர் ஃபால், இல்லைன்னா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான ரோட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு சைடுமே திக்கான அந்த டீ கார்டன். சன் நம்ம ஃப்ரெண்டில் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் யூ நோ சம்திங், இந்த ரோடை நம்ம டைரெக்டாக லீட் பண்ணி போனால் இட் வில் லீட்ஸ் டு 40th ஹேர்பின் பெண்ட். நம்ம வால்பாறைக்கு வர வேண்டிய எல்லா ரோட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஐ வாஸ் குவைட் ஹாப்பி. ఇప్పుడే బైసన్ ஹே நண்பா, நான் ஆக்சுவலாக அந்த இரைச்சல் பாறை அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகும்போதே பார்த்துருப்பீங்க, பைசன் ஃபுல்லாக நின்றுச்சிங்க. அண்டு அதில் போனால் திருப்பிட்டு வரக்கூட முடியாது. நான் அங்கே போனதுமே எல்லாமே என்ன தான் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, உடனே திரும்ப வந்துட்டு பக்கத்தில் ஒரு லோக்கல் இருந்தார். ஸோ லோக்கல்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி அங்கே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஆக்சுவலாக நம்ம அந்த இறங்கி போகணும்ல, அந்த வழியிலே ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கண்ணா. ஸோ நான் அதனால் அங்கே கண்டினியூ பண்ணி போகலை. பட் ரியலி கைஸ், ஐ somehow managed to take the drone footage of that இரைச்சல் பாறை. நீங்களே அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை பாருங்கள். இட் வாஸ் மெஸ்மரைசிங். வாட்ச் திஸ் ட்ரோன் வீடியோ கைஸ். ஆசம் மேன், ஆசம். எப்போவுமே ட்ரோன் என்கிட்ட இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் இந்த வாட்டி என்கிட்ட ட்ரோன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ்
கருமலை எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறனால இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். கண்டிப்பாக சொல்கிறேன், யாருமே போக முடியாது. இன்கேஸ் நீங்கள் போகணுன்னா அந்த டீ எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அதர்வைஸ் யூ வில் பி பெனலைஸ்ட். இந்த ஃபால்ஸுக்கு ப்ராப்பராக போகிற ஒரு பாத்து இல்லை. இங்கே வந்து நிறைய கல்லெல்லாம் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கூட சேஃபாக இருங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்விம்மிங் அண்ட் பாத்திங் வந்து அலௌட் இல்லை. ஏன்னா இந்த வாட்டர் தான் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்க்கு ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது. ஸோ என்னோடய கருத்து என்னவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து போகாதீங்க. இன்கேஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கருமலை டீ எஸ்டேட்லேருந்து ஒரு ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து பாலாஜி டெம்பிள் ரோட். பிகாஸ் திஸ் ரோட் வில் லீட்ஸ் டு பாலாஜி டெம்பிள் அங்கே இருக்குது. அண்ட் நம்ம அங்கே ஒரு ரோடு தெரியுதா? ஸோ அந்த ரோடு தான் நமக்கு வந்து மெயினான வால்பாறை போகிற ரோடு. ஸோ அங்கே இது வந்து இன்னொரு ரோடு. நம்ம இப்போது எப்படி நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கெல்லாம் வந்தோம்ல, ஸோ அந்த ரோடு. அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் கோ த்ரூ தட் வே அண்ட் யூ கேன் கம் த்ரூ திஸ் வே. ஸோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் 2 ரோட்ஸ். அண்ட் இது வந்து உங்களை டேரெக்டாக இந்த 40th ஹேர்பின் பெண்டு பக்கம் கூட்டிகிட்டு வந்துடும். அண்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க வந்து எல்லா ஹேர்பின் பெண்டுக்குமே வந்து நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் வாஸ் அமேசிங் மேன். சி வாவ். ஆக்சுவலி திஸ் இஸ் ஒரு வியூ. ஆக்சுவலி நான் இங்கே இருந்து இது வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. வில் டேக் ஒன் ஃபோட்டோ அண்ட் வீடியோ. ஸோ போகிற வழியில் வந்து இன்னொரு ஹேர்பின் ஒட்டி, அதாவது அந்த ஹேர்பின்னோட பேர் வந்து GA கார்வர் மார்ஷ் ஹேர்பின் பெட். அதில் போகும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வியூ அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இது வந்து 32nd ஹேர்பின் பெட். வெஸ்டர்ன் காட்ஸுனாலே அழகு தாங்க. வா 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 திஸ் இஸ் த ரோடுங்க. சரியா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வைரலான ஒரு ரோடு இது தான். ஐ ஹேவ் வரும்போது இந்த வழியாக தான் வந்தேன். பட் ஆனால் அப்போ டூ மச் க்ரௌட் இருந்துச்சு. அதனால் என்னால் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்க முடியலை. பட் நவ் ஐ கேன் ஏபிள் டு டேக். என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துக்கோட பேர் என்ன தெரியுமா? வாட்டர் ஃபால். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டீ எஸ்டேட்டுக்கு உள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இதனால தாங்க ஒன்றா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ உள்ளே போகிறது வந்து ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். அண்ட் இந்த ட்ரீயோட பேர் என்னன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் ரியலி இது பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸில் இருந்து மூவ் பண்ணிடலாம். யா, தே ஆர் என்ஜாயிங் எ லாட். நைஸ் நைஸ். ஓ ஹே நண்பா. ஸோ ஐ மீன் ஐ திங்க் நியர்பை 18th ஹேர்பின் பெண்டு பக்கத்தில் இருக்கிறேன். அண்ட் யூ நோ சம்திங், ஐ ஷூட்டட் த ட்ரோன் வீடியோங்க. செம்மையாக இருக்குது. ஐ கவர்ட். இதுக்கு கீழே வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு மேப்பில் பார்ப்போம் தெரியுமா, அப்படியே படிக்கட்டு மாதிரி இறங்குமே. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஃபுல் அந்த ஹேர்பின் பென்ஸையும் நான் வந்து ட்ரோனில் கவர் பண்ணேன். இட் வாஸ் அமேசிங் மேன். இதுதான் லெஜெண்டரி காட் செக்ஷன் ஆஃப் வால்பாறை. இங்கே டோட்டலாக 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டைட்டான ஹேர்பின் பென்ஸ்.
ஸோ இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு தனி கட்ஸே தேவை. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறையை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் ஒரு மேஜர் ரோட். இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் டீ எஸ்டேட்ஸ், விதவிதமான மிருகங்கள், எக்ஸ்பெஷலாக மங்கீஸ் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா யூ கேன் see பைசன், எலிஃபண்ட், சிறுத்தை. வால்பாறைக்கு போகிற ஒரு பெண்ட்லேயுமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், காத்தோடு கலந்த அந்த ஸ்டோரிஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ஸோ ஜஸ்ட் ட்ராவல் மட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபீல் த வைப். பட் ஆனால் நான் வந்து வால்பாறை விட்டு கிளம்ப போகிறேன். How was the drone footage, guys? So இன்னும் எனக்கு வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கெடசல் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து தலைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. தமிழ்நாட்டுக்குள்ளாடி இருக்கிற திம்பம் தலைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது பக்கத்துலேருந்து ஒரு ரோடு உள்ளே போகும். இட் வாஸ் அ திக் ஃபாரஸ்ட். ஸோ அந்த ரூட் வழியாக தான் நான் போகிறேன். நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் டவுன் ஹாவ் டு ஈட் சம்திங். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். சி, ஐ ஆம் வெரி ஹாப்பி மேன், பிகாஸ் வால்பாறை ரைட் மேட் மை சோல் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கெத்தாக இருக்காரு. ஸோ பன்னாரை சோதனை சாவடி இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. திம்பம் 14 கிலோமீட்டர்ஸ், ஹாசனூர் 20 கிலோமீட்டர்ஸ். இந்த டைமில் வந்தால் தே won't ask any questions, they will let you go. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 o'clock வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், they won't allow you. ஓ, இங்கேயும் 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. See, this is the second hairpin bend. நண்பா, நவ் வி ஆர் இன் திம்பம். அந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு வில்லேஜுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஃபேமிலிஸ் தாங்க இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா எதுவுமே தெரில, ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ரோடு பாஸ் ஆகுது, அவ்வளோதான். ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சுங்க, ஒரு கெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருந்தாங்க. மற்ற மாதிரி திம்பம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு ட்ரைபல் கம்யூனிட்டி இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அண்ட் நம்ம இங்கேருந்து நம்ம ஹாசனூர் வழியாக நம்ம வந்து சாம்ராஜ் நகர் போகிறது இல்லை. நம்ம இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து கெடசல் அப்படிங்கிற ஏரியாவுக்காக டைவர்ஷன் எடுப்போம் டுவார்ட்ஸ் ரைட் சைடு. நண்பா, நான் வந்து அந்த கெர்மெலம் ரோட்டுக்கு உள்ளாடி வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து கெர்மெலம் இல்லை, இந்த ரோடு வந்து கெர்மெலம் போயிட்டு அப்படியே கொல்லைகள்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் போய் ஏறும். கெர்மெலம் செக் போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டில் முன்னாடி வந்திருப்போம். அந்த ரோடு வந்து என்ன இதுன்னா பெங்களூர் போகிற ரோடு. ஸோ இதுவும் நம்ம பெங்களூர் போவோம், ஆனால் கொஞ்சம் கொல்லைகள் போயிட்டு போவோம். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். 6 o'clock அப்புறம் வந்து இந்த ரூட் வழியாக யாருக்குமே அலோடு இல்லை. பிகாஸ் நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியுதா, ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அட்டகாசம் பண்ணி வச்சுருக்க மாதிரியே தெரியும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரோடு வேலைக்காக அவங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் யானை இருக்கும்னு நினச்சிங்களோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. பட் வைல்ட் லைஃப் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாவ், see the place man. அண்ட் செம்ம ஒரு ப்ளசண்டான ஒரு ஸ்மெல் வருது. அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீயோட ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லு தான் வருது. கானாக்கரை. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குங்க. அண்டு பெங்களூருக்கு வந்து இந்த வழி போவோன்னு நம்புகிறேன். பிகாஸ் நெட்வொர்க் இல்லை, ப்ராப்பராக வந்து அந்த மேப் வந்து லோட் ஆக மாட்டேங்குது.
ஃபிங்கர் கிராஸ்டில் இப்போ போயிட்டுருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா நெட்டில் வந்து அந்த ஒரு ரூட் காமிக்குது, ஆனால் அதில் வந்து ரோடு இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வந்தால் மேப் வந்து ரீரூட் ஆக மாட்டேங்குது பிகாஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன். ஓ மை காட். பிகாஸ் ஒரே ரோடு தான், அதனால தான் நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஸோ நம்ம வந்து கெர்மலாம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. அண்ட் இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா. இனி பெங்களூருக்கு எந்த பக்கம் போகணுன்னு நான் வந்து செக் பண்ணணும். அந்த பக்கமாக இந்த பக்கமானு தெரியலையே. கெர்மலாம், திம்பம், கொல்லைகள். ஆனால் பெங்களூர் கொல்லைகள். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ டுவார்ட்ஸ் இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து இனி கொல்லைகள் போனோம். அது வரைக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரோட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து மறுபடியும் கர்நாடகா உள்ளே போயிடுவோங்க. சீரியஸ்லிங்க, அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த சென்ட்டு, வாவ், இட்ஸ் அமேசிங்க. அது எந்த ட்ரீயில் வருதுன்னு தெரில. நான் வேணால் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்மெல் வந்து இட்ஸ் அமேசிங். அண்ட் இது வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. சீரியஸாக இது வரைக்கும் எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு மாநிலம் கோபி, அதான் கோபிநாத்தம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், டிவிஷன், தலையாடி சப் டிவிஷன், லிமிட்ஸ் எண்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கர்நாடகா உள்ளே போகிறோம். ஸோ ஹியர் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வெல்கம்ஸ் யூ சில்லா பஞ்சாயத் சாம்ராஜ் நகரா. ஸோ நண்பா, நம்ம வந்து கொல்லைகள் ரீச் ஆயாச்சு. இப்போ அந்த கொல்லைகள் ஹைவேல தான் நிற்கிறேன். இனி இங்கேருந்து எனக்கு பெங்களூருக்கு கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்ஸ். என்னோடய ரூமுக்கு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 to 150 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டைம் வந்து இப்போது 2:50 ஆகுதுங்க. செமையாக வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. மேபி இன்னும் மேப்பு படி 2 hours 40 minutes ஆகுமாம். ஸோ 5:30 நான் வந்து பெங்களூர் ரீச் ஆயிடும்னு சொல்லுது. பட் தெரில. ஆனால் இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக வயல்வெளி, இந்த ரோட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் செமையாக இருக்குது. இட்ஸ் அ நைஸ் பிளேஸுங்க. இந்த ஸ்ட்ரெச் வந்து செம்ம அழகாக இருக்குது. 2 பக்கமும் வந்து வயல்வெளி. வாவ், பியூட்டி பியூட்டி பியூட்டி. அண்ட் எனக்கு இன்னும் பெங்களூர் போகிறதுக்கு 140 கிலோமீட்டர்ஸ். ஒரு 15 minutes நான் வந்து இங்கே தான். அப்படியே வெயில் அடிக்குது தான், பட் ஆனால் அந்த வயல்வெளியில் இருக்கிற காற்று வந்து நம்ம முகத்தில் அடிக்கும்போது இட் இஸ் எ வெரி குட் ப்ரீஸ். அப்பா, ஓகே, கிளம்பலாங்க. See the stretch. கிட்டத்தட்ட ஒரு 4 kilometers ஆஃப் ஸ்ட்ரெச் இங்கே இருக்குது. அந்த குட்டி பிட் ஸ்டாப் எடுத்த அப்புறம் இப்போ நான் டுவார்ட்ஸ் பெங்களூர் போயிட்டுருக்கேன். ரோடு எல்லாமே செம சீனிக்காக இருக்கும். 2 சைடுமே க்ரீனான நேச்சர் வித் அந்த மவுண்டன் வியூ. ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியாக இருக்காது. ஆனால் நான் போகிற டைம் இங்கே கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மழை பெய்யும் போல தான் இருக்குது. ஓ, அங்கெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த கருப்பு மேகம் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப்லி அங்கெல்லாம் செம்ம மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே எங்கேயோ மழை பெய்கிறது தான் நமக்கு வந்து அந்த சில்லான ஒரு எஃபெக்ட் வரும்ல, அது ஐ கேன் ஃபீல் தட். இன்றைக்கி என்ன மழை நனைய வச்சு தான் கூட்டிகிட்டு போவோம்னு நினைக்கிறேன் பெங்களூருக்குள்ளாடி. ஆஃப்டர் சம் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரைட் மழை வந்து கொட்டுன்னு கொட்டுது. ஸ்டில் ஐ ரீச் பெங்களூர். இந்த மழை இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்து.
ஓகே நண்பா, நம்ம வந்து வால்பாறை ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நான் வரும்போது லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ஸ்ட்ரெச் வந்து செம மழை. அதுக்கப்புறம் என்னால் விளாக் பண்ணவே முடியல. அதனால நான் வந்து டேரெக்ட்டா ரூம் வந்துட்டு, சரி உங்களுக்கு ஒரு பை பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டேன். வந்து நம்ம சேடல் பேக்ஸ், டாப் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் ரூம் 3rd ஃப்ளோரில் இருக்குது. மேலே ஏற்றிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அடுத்த நாள் தான் இருந்து விலாகை வந்து எண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அன்னைக்கே வந்து ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக டயர்டாக இருந்துச்சு, பாடியுமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் கண்டிப்பாக இந்த வால்பாறை சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து எங்ககிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கொல்லி ஹில்ஸ் போகிற பிளான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இன்னொரு ஒர்த்தபுளான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.